தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆனதுக்கு பிறகு அதுக்கு நிரந்தரமான சின்னமாக விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதனிடையில் நாம் தமிழர் கட்சி சென்ற தேர்தலில் ஒலிவாங்கிய சின்னத்தில் தேர்தலை சந்திச்சிச்சு. இப்போது அந்த சின்னத்தை தமிழக வெற்றி கழகம் கேட்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதாவது ஏற்கனவே மைக்கை கையில் எடுக்கவா அப்படின்னு விஜய் அவர்களுடைய பாட்டு வெளிவந்திருந்த நிலையில் இந்த மைக் சின்னம் கிடச்சா நமக்கு இப்போ சரியாக இருக்கும், அது இளைஞர்கள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் வேகமாக கொண்டு போய் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே சேர்த்துருக்கு, ஆகையினால் அது நம்ம கையில் கிடச்சா நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு களத்தில் இறங்கியிருக்காரு விஜய் அவர்கள். இந்த சின்னத்தை ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் சேர்த்துச்சு. இப்போ அது ரொம்ப எளிமையான முறையில் தாம் கைப்பற்றிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட இந்த முறை விஜய் அவர்கள் ஒலிவாங்கி சின்னத்தை கேட்க போகிறதாகவும் அந்த சின்னத்தில் தான் இந்த தடவை தேர்தலில் போட்டியிட போகிறதாகவும் அதிகாரப்பூர்வமான வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதுபோக தமிழக வெற்றி கழகத்துக்கு வேறு எந்த சின்னம் கொடுத்தா சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.